1949 திமுக தொடங்கினப்போ சத்தியவாடமுத்து உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டாங்க. 1967 அண்ணா தலைமையில் அமைந்த அமைச்சரவையிலும் அவங்க இடம் பெற்றாங்க. இந்த வரலாறு அத்தனை நான் சொல்வதற்கு என்ன காரணம், ஏன் சொல்றேன்னா, தொடக்கத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் எது தெரியுமா? பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேணும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1956ஆம் ஆண்டு கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார். அதை தொடர்ந்து மகளிர் மன்றத்தை மகளிர் அணியா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள். மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிர் அணி நடத்தி இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும். நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு. திராவிட இயக்கத்தில் பெண்கள் பங்களிச்ச வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, திராவிட இயக்கத்தால் பெண்கள் அடைந்த வளர்ச்சியை உங்க வயசுல இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும். 100 ஆண்டுக்கு முன்னே நம்முடைய முன்னோர் அவ்வளவு செஞ்சிருக்காங்களே, இப்ப நாம அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கணும். எந்த நிலைமையில இருந்து நான் முன்னேறி வந்திருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அடிப்படையை தாண்டி போகக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க. ஆண்களை சார்ந்து மட்டுமே இருக்கணும்னு அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அதையெல்லாம் உடைச்சு எரிஞ்சது யாரு? நம்ம திராவிட இயக்கம் தான். அதை மட்டுமா பண்ணணும்? தேவதாசி முறையை ஒழிச்சோம். சட்டம் போட்டு பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்று தந்தோம். பெண் ஏன் அடிமையானால்னு கேள்வி கேட்டு பெண்களின் கல்வி உரிமை சம உரிமைக்கு நாம் போராடி இருக்கிறோம். அதனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பாருங்க, நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களையும் பாருங்க. போன வாரம் கூட ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களே தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான். திராவிட இயக்கமும் நம்மோட தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவுதான் பெண் விடுதலை, மகளிர் முன்னேற்றம். இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்கு. அதுக்கும் நாம ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் காரணம். ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்கேயுமே பெண்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் இன்னும் கிடைக்கல. உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டு நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 50 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நாம் ஆட்சிக்கு வந்து நடத்தணும். தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம். உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும். அதுதான் திமுகவுடைய லட்சியம். அதுக்காகத்தான் 33 விழுக்காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம். 2017 தலைநகர் டெல்லியிலே இதுக்காக நம்ம மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்திலே தங்க கனிமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார்.
தமிழ்நாட்டுடைய குரலாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் குரலா நாடாளுமன்றத்தில் கனிமொழி பேசினாங்க. தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றிருக்கு. அப்ப அது எப்ப நடைமுறைக்கு வரும் சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷன் டெட் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு. பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் எல்லோரும் இன்னைக்கு அவ்வளவு மனநிறைவா மகிழ்ச்சியா அதிகாரத்தோடு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் என்னோட அம்மாவை போல நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு சகோதரிகளாக நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் என்னோட மகள்களாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எது தேவைன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெள்ளம் தமிழ் பெண்களை கொண்டாடிட்டு இருக்கோம். பெண்களுக்காக நாம செயல்படுத்துகிற திட்டங்களை முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்க எடுத்து சொல்றேன். பல பேர் குறிப்பிட்டு காட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1,30,69,831 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம். குடும்பங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் தலைமுறையாக உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது. திட்டத்தின் பேர்லயே உரிமையை கொண்டு வந்து புரட்சியை பண்ணோம். திட்டமும் பெரிய சக்சஸ். தினமும் எத்தனை பேட்டிகள், எத்தனை பேருடைய வாழ்க்கை கதைகள் இந்த திட்டத்தை வச்சு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு. நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு. நிறைய பேர் இதன் மூலமா சிறு தொழில் தொடங்குறாங்க. இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நாம மொத்தம் 28,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இது சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கி இருக்கு. அதே போல நம்முடைய மற்றொரு புரட்சிகரமான திட்டம் தான் மகளிர் விடியல் பயணம். 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் என்ற மாற்றம். ஆட்சிக்கு அடுத்த நாள் எதிரொலிக்க வேண்டும் என்று நினைச்சேன். அப்படி சிஎம்மா நாம் போட்ட முதல் கையெழுத்து பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டத்துக்கு தான். நான் சிஎம் ஆன அடுத்த நாள் பஸ்ல ஏறினதும் டிக்கெட் வாங்க காசு கொடுத்த பெண்கள் கிட்ட மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டார், இனிமே நீங்க டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. ஏறினதும் டிக்கெட் வாங்க காசு கொடுத்த பெண்கள் கிட்ட மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டார், இனிமே நீங்க டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. நாம ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல பெண்களின் வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். இந்த விடியல் பயணத்துல உங்களுக்கு ஒரு சுதந்திரமும் முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையா? அதுதான் என் கனவு, என்னுடைய லட்சியம் எல்லாம்.